செங்கல், மரம், சுண்ணாம்பு இது எதுவுமே இல்லாமல் வெறும் பாறை மட்டுமே செதுக்கி தமிழ்நாட்டில் முதலாக உருவான குடைவரை கோயில் இதுதான். தமிழால் இணைந்த சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 1400 வருடம் பழமையான பல்லவர் காலத்தின் வரலாற்று அதிசயமான மண்டகப்பட்டு குடைவரை கோவில்தான். நம்ம விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டகப்பட்டு அப்படிங்கிற கிராமத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இங்கே கிபி 7ஆம் நூற்றாண்டு, அதாவது 1ஆம் மகேந்திரவர்மன் அவருடைய ஆட்சி காலத்திற்கு முன்னாடி வரைக்குமே தமிழ்நாட்டில் கோவில் கட்டுறது அப்படின்னா செங்கல், மரம் இதை வச்சு தான் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்மளுடைய 1ஆம் மகேந்திரவர்மன் கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்தார். எதுக்கு அழுகி போகிற மரமும் கரைஞ்சி போகிற செங்கல்லும் இது எதுவுமே இல்லாமல் காலத்துக்கும் அழியாமல் பாறையிலேயே நம்ம இந்த கோயிலை கட்டுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு குன்றையே செதுக்கி உருவாக்குனது தான் இந்த மண்டகப்பட்டு குடைவரை கோவில். கிபி 7ஆம் நூற்றாண்டில் 1ஆம் மகேந்திரவர்ம பல்லவனால் உருவாக்கப்பட்ட முதல் பாறை குடைவரை கோவில் இதுதான். இங்கே வடமொழியில் ஒரு புகழ்பெற்ற கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது. அதில் பிரம்மா, சிவன், விஷ்ணு ஆகிய மூவருக்கும் செங்கல், மரம், உலோகம், சுண்ணாம்பு இது எதுவுமே பயன்படுத்தாமல் விசித்திர சித்தன் இந்த கோயிலை உருவாக்கினான் அப்படின்னு பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலின் வாசலின் இருபுறமும் பிரம்மாண்டமாக செதுக்கப்பட்டுள்ள இந்த துவாரபாலகர்கள் சிற்பங்கள் பல்லவர் கால சிற்பக்கலையின் தொடக்க புள்ளியாகவே அமைந்திருக்கிறது. இந்த குடைவரை கோவிலில் பிரம்மா, சிவன், விஷ்ணு ஆகிய 3 தெய்வங்களுக்கும் தனித்தனியான கருவறைகள் அமைக்கப்பட்டுள்ளதுதான் இந்த குடைவரை கோயிலினுடைய சிறப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.